நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா இப்படின்னு ஆட்டுக்குள்ள ஒண்ணு விட்டுருவாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. யாரும் சொல்ல முடியாது. ஓகே. ரோட்ல ஓட்டும்போது உயிருக்கு பாதுகாப்பு இல்லைங்க. நான் இதையும் பாதுகாப்பு போட்டு போறேன். ஆனா நம்ம ஊருக்கு நம்மளுக்கு பாதுகாப்பு கிடையாது. பாதுகாப்பு இல்ல. எல்லாம் சொன்னா கேட்காதுங்க அப்படியெல்லாம். தண்ணி இங்கேயே காட்டிக்கலாம். இதுல ஒரு 400 ஆடு இருக்கும். 400 ஆடு. பூராமே செம்பரி ஆடு தானுங்களா? செம்பரி மீது குரம்பு ஆடு ரெண்டுமே இருக்கு. 1,50,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துருவாரு. மழையிலே நினைக்க வேண்டியது, மழையிலே படுத்துக்க வேண்டியது. நமக்கு சோறு போடுறது இதுதானுங்க. நம்ம வாழ்க்கையே இதுதானுங்க. இதுல எது செம்பரி ஆடு எது குறும்பாடுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது? நம்மளுக்கு தெரிஞ்சுங்க, உங்களுக்கு தெரியாது. அத நீங்க சொல்லுங்க. ரேட் வந்து எது? பொன்னேகவுண்டன் புதூர் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. செம்பரி ஆடு, குறும்பாடுகள் இடம்பெயரும் மேய்ச்சல் முறையில செம்பரி ஆடுகளும் குறும்பாடுகளும் வளர்த்துட்டு இருக்காங்க. சோ இங்க ஒரு மேய்ச்சல் முறையில வந்து ஒரு ஐயா வந்து தன்னுடைய வேலையா வந்து இதை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஓனர் இருக்காரு. அவருக்கு கீழே 2 நபர்களை நியமிச்சிருக்காங்க. அவங்க வந்து இந்த ஆடுகளை வந்து இடம்பெயரும் முறையில இவங்க வந்து மேய்ச்சல் முறையில வந்து செம்பரி ஆடுகளும் குறும்பாடுகளும் வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த தொழில் எப்படி பண்றாங்க, இந்த தொழில் மூலமா எவ்வளவு வருமானம் ஈட்ட முடியுது அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்கய்யா. நல்லா இருக்கீங்களா? உங்க பேரு, உங்களை பத்தி ஒரு அறிமுகத்தை சொல்லுங்க. பழனிசாமி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத சிறப்பா சொல்லுங்க. திருச்சியில் பிடிச்சி ஆடுதான் மேய்க்கிறேங்க. படிப்பு கிடையாது. இதே தொழில் எங்க போனா ஆடு அங்க மேல மாத்திக்க வேண்டியது. ஓனரு அடிக்கடிக்கு வருவாரு, பார்த்து போயிருவாரு. ஐயா வருவாரு முதலாளி. ஆமாங்க, செலவுக்கு பணம் போயிருவாரு. அப்படி இப்படி பட்டி போடுறவங்க 10 100 கொடுப்பாங்க. அது சாப்பாடு செலவுக்கு. இப்படியே நம்ம காலம் இப்படியே போயிட்டு இருக்குங்க. வருஷத்துக்கு 1,50,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துருவாரு. உங்களுக்கு ஒரு நபருக்கா இல்ல 2 பேருக்கு? ஒரு ஆளுக்கு 1,50,000 ரூபாய் கொடுத்துருவாருங்க. 2 பேரும் மேய்க்கிறான். இன்னொரு ஆள் அப்புறம் சோழி வந்து ஊருக்கு போயிட்டோம்னா ஒரு ஆள் மாத்தி விடுவாங்க. 3 பேர் மொத்தம் வைங்களா. ஒரு ஆள் போயிட்டு 2 பேரும் மேய்ப்போம். இப்படியே அவங்க வந்து எங்கெங்க மேவு இருக்குதோ எல்லையாட இடம் பார்த்து வருவாங்க. பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு மாத்திக்குவோம். இப்ப இந்த இடத்துல எவ்வளவு நாட்கள் இருப்பீங்க? இங்க வந்து மேவு எப்படி அப்படிதாங்க. 1 மாசத்துக்கும் இருப்பான், 10 நாளைக்கும் இருப்பான், 2 மாசத்துக்கும் இருப்பான். 2 மாதம் கூட இங்கே இருப்பீங்க. பட்டி வந்து எங்க அமைச்சிருக்கீங்க? தோப்புக்குள்ளைங்க. உள்ள பட்டி அமைச்சிருக்கீங்க? தோப்புக்குள்ளை. அது விவசாய நிலத்திலேயே அவங்களே அனுமதி கொடுத்திருப்பாங்க இல்லைங்களா? ஆமா. தோப்புக்குள்ளை எருவாதுங்க. புழைக்காக மரத்துக்கு உரமாதலுங்க. அதுங்க சுத்தமா இருக்கு எருவு. எவ்வளவு நாள் அங்க பட்டி அமைச்சுக்குவீங்க? அங்க ஒரு 20 நாள் ஆச்சுங்க. ஓகே. ஒரு நாளைக்கு அவங்க வந்து எவ்வளவு தொகை வந்து உங்களுக்கு கொடுக்கணும்? நம்மளுக்கு வந்துங்க சில இடத்துல 400 கொடுப்பாங்க, 300 கொடுப்பாங்க. சில இடத்துல மேவு தண்ணி சௌரி காட்டியா இருந்ததுன்னா மேவுக்காக சும்மாவே நிறுத்துவோம். இப்படி எல்லாம் பல தினசம் போயிட்டு இருங்க. ஒரு கரெக்டா சொல்ல முடியாது. அங்கேயே நீங்க வந்து எப்படிங்க? அங்கேயே நீங்க வந்து ஒரு செட்டு மாதிரி அமைச்சு நீங்க அங்கேயே தங்கிக்குவீங்க? ஆமாங்க. வலை கட்டி இருப்போம், வலையில ஓட்டிடுவோம். அப்புறம் காலையில 9 மணிக்கு சாப்பிட்டு போட்டு சின்ன குட்டிகளை போட்டு அப்ப ஓட்டி விட்டுருவோம். மழை காலங்கள்ல என்ன பண்ணுவீங்க? மழை காலத்துல அப்படியே தானுங்க. மழையிலே நினைக்க வேண்டியது, மழையிலே படுத்துக்க வேண்டியதுதான். அப்ப சாப்பாடு செய்யறதுமா அது மாதிரி ரூம் இருந்தா போய் சாப்பாடு செஞ்சுக்கலாம். இல்லைன்னா அப்புறம் நம்ப முடியாத கடைக்கடி போய் ஏதோ வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியது. உங்களுக்கு மாதம் சம்பளம் கிடையாது, வருட சம்பளம் தான் இல்லைங்க? அது மாசத்துக்கும் வாங்கிக்கலாம். நம்ம சௌரியம் அது. மாசத்துக்குன்னா மாசத்துக்கு வாங்கிக்கலாம், வருஷத்துக்குன்னா வருஷத்துக்கு வாங்கிக்கலாம். நம்ம சௌரியமே அப்படிதான். ஓகே. 1,50,000 ரூபாய் உங்களுக்கு முதலாளி கொடுத்துருவாரு. ஓகே. நீங்க இப்ப இங்க ஒரு 2 மாதம் கழிச்சு நீங்க எங்கெங்கெல்லாம் மேய்ச்சலுக்கு வந்து ஆடுகளை அழைச்சிட்டு போவீங்க? அது கோபி போவாங்க, இந்த பக்கம் போவோம், மேட்டுப்பாளையம் போவோம், கேரளா போவோம், கர்நாடகா போவோம், இப்படி பழனி போவோம். நம்மளுக்கு எங்க சௌரியம் அங்கெல்லாம் போவோம். நடந்தே போயிருவீங்க? நடந்தே போயிருக்கு. சின்ன குட்டி மாதிரி வலை குட்டி மாதிரி கொடாப்புல நாய் எல்லாம். ஐயா அப்படி இருங்க. நாய்களும் வண்டியில போயிருவா. பாக்கி இந்த பெரிய ஆடுகள் அப்படி நடந்தே கொண்டு போறதா. நீங்க நடந்தே தான் போவோம்? நடந்தே போவோம். ஒரு நாளைக்கு ஒரு 20 கிலோமீட்டர், ஒரு 15 கிலோமீட்டர் அவ்வளவுதான் போவோம். ஒரு நாளைக்கு 15-20 கிலோமீட்டர் நடந்தே 20 கிலோமீட்டர் இப்படி போயிருங்க. காலையில ஒரு 6 மணிக்கு ஓட்டணும்னா ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் போயிருங்க. அப்புறம் எங்க நேரமாக அந்த மாதிரி தோப்பில் பார்த்து தங்கி இருந்துட்டு மறுநாள் போற மாதிரி. ஐயாவுடைய வயசு எவ்வளவு ஆச்சுங்க உங்களுக்கு? 62 ஆச்சுங்க. 62. எத்தனை வருடமா இந்த தொழில நீங்க இருக்கீங்க? நானு இந்த சரித்திரமே இதானுங்க. பள்ளிக்கூடமா போக கிடையாது. நமக்கு சோறு போடுறது இதுதானுங்க. நம்ம வாழ்க்கையே இதுதானுங்க. எதுவுமே இதுவோ தொழில் எதுவுமே தொழில் நமக்கு தெரியாதுன்னு போனதும் இல்ல. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? ஆச்சுங்க. எவ்வளவு குழந்தைகள் இருக்காங்க? பையனும் பொண்ணு. சரி. இப்ப நீங்க உங்களுடைய குழந்தையுடைய அந்த ஒரு வாழ்க்கைக்காக தான் இந்த தொழிலை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. அப்படிங்கும்போது உங்களோட மனைவியுடனும் உங்களோட குழந்தைகளோடும் உங்களுக்கு நேரம் செலவழிக்க டைம் இல்ல. நீங்க இதை நீங்க இடம்பெயரும் இந்த தொழிலை அப்படி இல்லைங்களா? இப்போ ஒரு ஆள் ஊருக்கு போயிருக்குங்க. நாங்க 2 பேரும் மேய்க்கிறோம். இன்னொரு ஆள் வந்து ஒரு ஆள் போயிடும். அப்படி நீங்க உங்களுக்கு மாத்திக்குவீங்க? மாத்திக்குவோம். எவ்வளவு நாள் போட்டு? அது அப்படியே 4 நாளையும் போவோம், 10 நாளையும் போவோம், ஒரு மாசம் ஆகும். நம்ம சூழ்நிலை தந்தாலும் போய்க்கலாம். அது ஒண்ணு போகாம இருக்க முடியாது கிடையாதுங்க. 3 பேர் இருக்கிறவங்க 4 நாளையும் போகலாம், ஒரு மாசம் கழிச்சும் போகலாம், 10 நாள்லயும் போகலாம்.
சூழ்நிலை எப்படி தகுந்த போய்க்கலாம், அது சொல்ல மாட்டாரு. ஓகே. சரி, இப்ப இந்த ஆடுகள் வந்து மொத்தம் எத்தனை ஆடுகள் இருக்குங்க இங்க? இது இல்லைங்களா, இதுல 400 ஆடு இருக்கும். 400 ஆடுகள். இதுல வந்து எத்தனை குறும்பாடு இருக்கு, எத்தனை செம்பரி ஆடுகள் இருக்குங்க? அது நம்ம அப்படி என்ன மாட்டோம், ஒரு மொத்தமா கணக்கு வச்சுக்குவோம். ஒரு தோராயமா சொல்லுங்க. ஒரு 100 ஆடு குறும்பு ஆடு இருக்கும், பாக்கி ஆடு செம்பரி தான். செம்பரி ஆடு. இப்போ செம்பரி ஆட்டினுடைய விலை வந்து ஒரு 20 to 30 கிலோ விழுகுதுன்னா அதனுடைய விலை எவ்வளவு இருக்குங்க? நான் கிலோ கணக்கு போட்டு இது வரைக்கும் வித்தது இல்லைங்க. மொத்தமா விற்கிறதோட சரி 20,000 ரூபாய்க்கு போகுது. 20,000 ரூபாய் போகும். ஆமா இல்லைங்களா? ஒரு ஜோடி ஒரு ஆடு 10,000. ஒரு ஆடு 10,000 வரைக்கும் போகும் இல்லைங்களா? அப்ப எச்சு கம்மியாக கொஞ்சம் ஆடு பெருசாக கொஞ்சம் பெருசாக, சின்ன ஆட்டுக்கும் கிளவா கம்மியாக. குறும்பாட்டினுடைய விலை எவ்வளவு வருதுங்க? எல்லாம் ஒரே ரேட்டு தானுங்க. இல்ல அது ரேட்டும் அதே ரேஞ்சுக்கு எல்லாம் ஒரே ரேட்டு தான். ஆனா வளர்க்கறதுக்கு எது நல்லா இருக்கு? செம்பரி தானுங்க. செம்பரி தான். செம்பரி தான். ஓகே. செம்பரி தான். ஓகே. இப்போ நீங்க ஒரு இடத்துல அழைச்சிட்டு போறீங்க அப்படின்னா சொறி பிடிக்காதுங்க, முடி வெட்ட வேண்டியது இல்ல, இந்த முள்ளு பிடிக்காது. செம்பரி ஆடா இருந்தா இந்த குறியாடா இருந்து ஏமாத முள்ளு பசிக்கணும், ஆடு நின்று கிழிச்சு அதை நீங்க தான் போய் எடுத்து விடுவாங்க. அப்புறம் சொறி பிடிக்க இது செம்பரி ஆட்டுக்கு அது ஒண்ணுமே வேண்டியது இல்லைங்க. மழை பஸ் விளையாண் ஆகி போக மழையில ஆளு கிடைக்காது அந்த மாதிரி. அது என்னங்கய்யா, குறும்பாடு செம்பரி ஆடுக்கு என்ன வேறுபாடு? குறும்பி ஆட்டுக்கு முடி வெட்டணுங்க, செம்பரி ஆட்டுக்கு முடி வெட்ட வேண்டியது இல்லை. குறும்பி ஆட்டுக்கு கொஞ்சம் முடி வருங்க. இதுல எது செம்பரி ஆடு எது குறும்பாடுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது? நம்மளுக்கு தெரிஞ்சுங்க, உங்களுக்கு தெரியாது. அதை நீங்க சொல்லுங்க, எது செம்பரி பாருங்க. இதுல போற செம்பரிங்க. எதுங்க? இது போற செம்பரி. இது எல்லாமே செம்பரி. செம்பரி இதெல்லாம் போற செம்பரிங்க. இவர் குறும்பி ஆடு. ஏன் இதுக்கு மட்டும் குறும்பாடு? அவர் முடி வருங்க பாருங்க, இது குறும்பி ஆடு. முடி வந்து இப்படிதான் இருக்கும். ஆமா இப்படிதான் இருக்கு. இதெல்லாம் குறும்பி ஆடுங்க, இதெல்லாம் செம்பரி. இதெல்லாம் போற செம்பரிங்க தான். செம்பரி ஆடு குறும்பாடு ரெண்டு நீங்க வளர்க்குறீங்களா? இதனால என்ன பயன், அதனால என்ன பயன்? செம்பரி குட்டி வந்து கொஞ்சம் நயமா இருக்குங்க, நல்லா விலைக்கு விக்கி. குறும்பி ஆடும் அது முசு முசுன்னு முடிக்கிறதுனால கொஞ்சம் பார்வை கிடைக்காது. அப்புறம் குட்டி பார்த்து கொஞ்சம் நைஸா இருக்கு, அது கொஞ்சம் முசு முசுன்னு இருக்கு. இதுதாங்க மாற்றம். ரேட் வந்து எது? ரேட் வந்து செம்பரி குட்டி நல்லா வைக்க. இது குறும்பாடு குறும்பியாடு விற்கிங்க, விற்றாலும் கொஞ்சம் ஒரு 10 100 கம்மியாகும், அவ்வளவுதான் வித்தியாசம். இது வந்து நீங்க மேய்ச்சல் முறையில மட்டும்தான் வளர்க்க முடியும். ஆமா, வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடமா ஒரு தீவனமோ மற்ற எதுவுமே கிடையாது. அது போட்ட கட்டுவலி ஆகாது, மேய்ச்சல் மட்டும். ஆமா கட்டுவலி ஆகாதுங்க, வித்தனாடா வச்சு மேய்க்க முடியாது. சரி, இந்த மேய்ச்சல் முறையில நீங்க வளர்க்கறதுனால அந்த ஆடுகள் வந்து ஆரோக்கியமா இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா நடக்குது, தேவையான இதுதான் ஆரோக்கியம். அப்ப இன்னைக்கு இங்க படுக்குதுங்களா, நாளைக்கு இந்த பக்கம் மாத்திரம் ஆரோக்கியமா இருக்கு, ஆடு கொஞ்சம் நல்லா இருக்கும். நோய் மேலாண்மை பற்றி சொல்லுங்க. நோய் வந்துங்க இந்த வாய்ச்சப்ப வரும், அம்மை வரும், அப்புறம் இந்த காலில் ஒரு கொப்பளை மாட்டம் வந்தா அது ஒரு சீக்கிரம் இதெல்லாம் மருந்து ஊசியெல்லாம் கரெக்டாக போட்டுக்கணும். அவர் முறைகிட்ட சொன்னோம்னா அப்பப்போ வாங்கி கொடுத்துருவாருங்க. நம்மளுக்கு தெரியும் இந்த ஆட்டில் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். அது பார்த்து சொன்னோம்னா மருந்து வாங்கி கொடுத்துருவாங்க. அது கரெக்டாக ஊசி 2 மில்லியம் 3 மில்லியம் பார்த்து கரெக்டாக ஊசி போட்டுக்கணுங்க. அப்புறம் மாத்திரை எது கொடுக்கணுமோ அது கரெக்டாக நான் கொடுத்துக்கணுங்க, வாங்கி கொடுத்துருவாருங்க அவரு. நாங்கள் பொறுப்பா பார்த்துக்கணும். ஓகே. இப்போ இந்த ஆடுகளை நீங்க அழைச்சிட்டு போறீங்க தெரியுங்களா, ஒரு இடத்துக்கும் நீங்க ரோட்டு வழியா நீங்க அழைச்சிட்டு போகும்போது, ஏன்னா கண்டிப்பா மின்னல் வேகத்துல வாகனங்கள் நிறைய வரும். அப்படி வரக்கூடிய நேரங்கள்ல இந்த ஆடுகளை எப்படி பாதுகாப்பா நீங்க அழைச்சிட்டு போவீங்க? அதாவது ஒரு சைடு விட்டோம்னு வைங்க, அப்படியே ஒரு சைடை போயிட்டே இருக்குங்க. நாங்க அலையில போயிட்டு இருப்போம், 2 பேரும் அலையில போயிட்டு இருப்போம். ஆடு போயிட்டு இருக்குங்க, பின்னாடி ஒரு ஆள் வரும், 3 பேர் ஆச்சுங்களா, பின்னாடி ஒரு ஆள் 2 சைடு போயிருங்க. ஏதாவது ஒரு சைடா போயிட்டு தான் இருக்குங்க. ஏதோ நாய் வந்தா இப்ப விசுக்கர் மேல விழுந்துருங்க, அப்படியே வண்டியை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க வைங்களா. அப்படி ஒரு டைம் கேட்டா அப்படி ஆட்டுக்குள்ள ஒண்ணு விட்டுருவாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது, யாரும் சொல்ல முடியாது. விசுக்கர் நாய்க்கான விசுக்கர் மேல விழுந்துருங்க, அது யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியேதான் அப்ப சேர்த்து ஆகாதுங்க, தப்பு தவறி அவங்க சொல்லல, ஆனாலும் நாய் போங்க சொல்ல முடியாது. ஆளுங்களா சிக்கிக்கு கொஞ்சம் சிரமம் தானுங்க. ரோட்ல ஓட்டும் போது உயிருக்கு உங்களுக்கே பாதுகாப்பு இல்லைங்க. நான் இதை பாதுகாப்பு கொண்டு போறேன், ஆனா நம்ம ஊருக்கு நம்மளுக்கு பாதுகாப்பு கிடையாது. இப்போ ஆடுகளுக்கு வந்துங்க, இப்ப நீங்க ஒரு மதிய வேலை அப்படிங்கும் போது தண்ணீர் வந்து கண்டிப்பா காட்டணும் அப்படிங்கும் போது நீங்க எந்தெந்த பகுதிகளில் வந்து தண்ணீர் வந்து நீங்க காட்டுவீங்க? இந்த மாதிரி தோட்டத்தில் தண்ணி வேணா காட்டிக்கலாம், குட்டையில் தண்ணி தான் காட்டிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கிணத்து கிட்ட மோந்து விட்டு காட்டிக்க வேண்டியது. ஏன்னா கண்டிப்பா சோறு உடஞ்சிரும் ஆடுகள். ஆமா ஆமா, கண்டிப்பா அதுக்கு மெயின் தண்ணி தான் வேணுங்க. கொஞ்சம் கம்மியா இருந்தா மெயின் தண்ணி தான் வேணும். தண்ணி காட்டினா அப்புறம் தண்ணி குடிக்க நிக்க, அதான் தண்ணி குடிச்சனாலதான் அப்படியே நிக்குது. நீங்க வந்து உணவுகள் வந்து எப்படிங்கய்யா, நீங்க ஒவ்வொரு பகுதியிலேயே ஆடுகளை நிறுத்தி அந்த இளைப்பாறக்கூடிய அந்த நடுவு வேலையில தான் நீங்க சாப்பிட்டுக்குவீங்க? சமைச்சு சாப்பிட்டுக்குவீங்களா கடையில தான்? நீங்க எல்லாம் என்ன சாமானும் வாங்கி கொடுத்துட்டு பாருங்க. வீட்டுல என்ன சாமானம் இருக்கு அதே மாதிரி எல்லாமே இருக்கு, வாங்கி கொடுத்துருவாரு, நான் செஞ்சுக்க வேண்டியது. இது வரைக்கும் நீங்க வந்து மொத்தமா எத்தனை ஆடுகள் வந்து நீங்க மேய்ச்சல் முறையில நீங்க வளர்த்துருப்பீங்க? இந்த ஆடல ஒரு 1000 ரூபாய்க்கு எனக்கு பார்த்துருப்பேன். 1000 ரூபாய்க்கு மேலேயே இருக்கு. விற்கிறதாங்க, மடி வாங்குறதாங்க, மடி ஆள் சேர்த்துறதா, ஏதோ ஒரு சீக்கு வந்து ஆடு பூரா போனா போயிருங்க.
அதில் பகுதி அப்படி நட்டமாகி போகுங்க. பல தினசம் இருக்குங்க. ஓகே. இப்போ நீங்க எத்தனை ஆடுகளை நீங்க ஒருமிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் வந்து நீங்க இதுக்காக நீங்க வேலைக்கு இருக்கீங்க. அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரும் உங்களுடைய அந்த ஒரு பணி சுமை வந்து அதிகமா இருக்கா, இல்ல சந்தோஷமா ஜாலியா பண்றீங்களா? அது சில இடத்துல ஜாலி இருக்குங்க, சில இடத்துல நம்ம கஷ்டமா இருக்கும். இப்போ வெள்ளாமை இல்லைங்க, மேவு மழை பெஞ்சு மேவு தண்ணி சௌகரியமா இருந்ததுன்னா கொஞ்சம் ஜாலியா இருக்கு. இப்போ மழையில மேவு இல்லை, கொஞ்சம் சிரமமா இருக்கு. அப்புறம் ரோட்ல ஓட்டி போகும் சிரமமா இருக்கு. அப்போ ஆளுக்கால கொஞ்சம் சண்டை பிடிக்கிற சூழ்நிலையும் வரும். கொஞ்சம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரிச்சு போய்க்க வேண்டியது. சரி, இப்போ இனப்பெருக்கம் வந்து எப்படிங்க? கெடாவும் நீங்க வச்சிருப்பீங்க, அதே சமயம் பெண்ணாடு பொட்டை குட்டிகளும் இல்லைங்களா? இனப்பெருக்கத்துக்கு கிடாய் இருக்கு. கிடாய் இருக்குது. எத்தனை கிடாய்கள் இருக்குங்க? கிடாய் ஒரு 30 கிடாய் இருக்கு. 30 கிடா இருக்கு. ஸோ இனப்பெருக்கத்துக்கு அதுவே. ஆனா இந்த மாதிரியான ஒரு தொழில் செய்யணும், இதுல நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆடு மேய்க்கும் இந்த தொழிலை செய்யணும்னா எப்படி வளர்த்தா நம்ம இதுல ஒரு வருமானம் ஈட்ட முடியும், லாபம் இருக்கு? அதுல வந்துங்க ஆடா வாங்கினா ஒரு 6 மாசம் லாபம் கணக்கு பிடிக்கலாம். குட்டியில வாங்கினா 2 வருஷம் ஆகுங்க. ஆடா வாங்கினா 6 மாசத்துல பலனுக்கு பதில் குட்டி போடுங்க. குட்டியா இருந்தானா 3 வருஷம் ஆகி போகும். 3 ஆண்டுகள் ஆயிரும். ஓகே. ஆடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலும்பு வந்து ரொம்ப அவசியம். கால்சியம் குறைபாடுகள்லாம் சில ஆடுகளுக்கு ஏற்படும். அப்படி இருக்கும்போது அந்த கால்சியம் குறைபாடு நீக்கணும்னா அந்த எலும்பு நல்ல தேய்மானம் அடையாம நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்க? அது வந்துங்க மருந்து இருக்குது, பவுடர் இருக்குது, அது கொடுக்கலாங்க. ஓகே. ஒரு ஆட்டுக்கு வந்துங்க ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஒரு பவர் 5 வருஷம் 60 தவணா ஆட்டுக்கு கொஞ்சம் சங்கி போகுங்க. அந்த இளவு இது இருக்காதுங்க, போயிருங்க. நம்ம மாதிரி கொஞ்சம் வயசான மாதிரி கணக்கு 4 பல்லுங்க 6 பல்லுங்கும் போது 6 ஆயிரம் முடிஞ்சது. ஒரு ஆட்டுக்கு வந்து வருஷமான 2 பல்லு விழுகுங்க. இந்த 2 வருஷம் 4 பல்லு ஆகி போகுது, 3 வருஷமா 6 பல்லு ஆகி போகுது. இப்படிதானுங்க. பல்லு சேர்ந்த பிறகு 3 வருஷம் இருக்கு. இப்ப என்ன முடிஞ்சுங்களா? நீங்க என்ன அழைச்சிட்டு போகணும்? ஆமாங்க, அனுப்ப கொண்டு போகணும். கூட்டு போகணும். சரிங்க ஐயா, உங்களுடைய பொன்னான நேரத்துல அவங்களுடைய ஆடு வளர்ப்பு பற்றியும் மேய்ச்சலை பற்றியும் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. சந்தோஷமா போயிட்டு வரேன். ஐயா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா அவருடைய பேச்சை முடிக்கிறதுக்கு எனக்கு முடியல. ஏன்னா பாத்தீங்கன்னா பேச்சை முடிக்கிறதுக்கான அந்த நேரம் இன்மை காரணமா அவர் வந்து இப்போ ஆடுகளை அழைச்சிட்டு போக வேண்டிய நேரம் ஏற்பட்டுருச்சு. தொடர்ந்து நம்ம சிவாரோண்டியை பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிவாரோண்டி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து பாருங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம். ஆடு அப்படியே ஓட்டிட்டு போறதா சிரமம். சரிங்க, சரி பார்த்து போங்க. பாய்ங்கய்யா.